Hello friends, welcome back to our channel Music Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை க்ளோ படுத்துற ஜெல் தான். இன்னைக்கு நம்ம ஒரு பீட்ரூட் ஜெல் தான் ரெடி பண்ண போறோம். இது நீங்க ஜெல்லாவும் பயன்படுத்தலாம், ஃபேஸ் பேக்காவும் பயன்படுத்தலாம். இது ஒரு ஜெல் நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். இது ரொம்ப சூப்பராக ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் சரி, க்ளோ கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இந்த ஜெல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல். ஃபர்ஸ்ட் இந்த ஜெல் செய்யறதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் ஆலிவேரா தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் வீட்லேயே செஞ்ச ஆலிவேரா. இது நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ண ஆலிவேரா ஜெல் தான். ரூம் டெம்பரேச்சரில் கூட வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜெல்லு. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் நிஷா பியூட்டி ஷைனில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஜெல்லை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நம்ம 1 year வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற எப்படி ஜெல்லோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு. நெக்ஸ்ட் நான் இதில் பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் பீட்ரூட் ஜூஸும் ஆட் பண்ணலாம். பட் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பீட்ரூட் ஜூஸ் இருந்தீங்கன்னா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதே பவுடராக இருந்தால் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு போதும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம், வீட்லேயுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது நம்ம ஆல்ரெடி ஒரு பீட்ரூட் பாத் பவுடர் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஒரு பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து நல்லா சுண்ட விட்டுருங்க. நார்மலாக டபுள் பாயிலிங் இல்லாமல் நார்மலாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ணக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3 to 4 days வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தான் நம்ம இந்த ஜெல் ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஜெல்லாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம். நீங்கள் ரெகுலராக ஒரு பீட்ரூட் பவுடர் எடுத்து அதில் ஏதாவது கலந்து போடுறதுக்கு இப்படியே இதுவே நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டு 10 to 15 minutes உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். இது இன்றைக்கி நான் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். அது நம்மளோட பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. பிம்பிள்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நான் அதில் ஒரு 2 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேணாம், நம்ம சின்ன குவான்டிட்டி தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் 2 drops அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இல்லைன்னா உங்கள் ஸ்கின் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மஸ்ட் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஸ்கின் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு எசென்ஷியல் ஆயில் வாங்கி வச்சிங்கனாலே போதும். நீங்கள் போடுற ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் பவுடர் இல்லைனா ஃபேஸ் வாஷ்லேயும் உங்கள் சோப்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா எசென்ஷியல் ஆயில் நம்ம டேரெக்டாக ஸ்கின்க்கு போடக்கூடாது. இப்போ நான் ஒரு 2 drops அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக 3 ingredient தான், அவ்வளோதான். நம்மளோட பீட்ரூட் இது நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட பீட்ரூட் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜெல் பார்த்திங்கன்னா பக்காவான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிறது நான் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 days வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சின்ன குவான்டிட்டி தான் செஞ்சுருக்கேன். பெரிய குவான்டிட்டி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த ஜெல் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயுமே உங்களோட க்ரீம்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க டாட்டாக வச்சு, அதே மாதிரி இந்த ஜெல்லையுமே நீங்கள் டாட்டாக வச்சு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா அது ஈஸியாக உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் பண்ணி நீங்கள் அப்படியே விட்டுட்டு நைட் அப்படியே படுத்து தூங்கிடலாம். மார்னிங் எஞ்சி வாஷ் பண்ணிங்கன்னா போதும். இது நீங்கள் ரெகுலராக நைட் பண்ணும்போதே உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் ஜூஸ் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். 1 day கூட விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற க்ளோனஸை நீங்களே பார்க்கலாம். அது ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆலிவேரா ஜெல் எப்படி ரெடி பண்ணுறது நான் நிஷா பியூட்டி ஷைனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இனி நிறைய நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாமே அதில் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லா டைப் ஸ்கின் இது யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.